எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையன்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் இந்த எபிரேய நிருபத்தை சத்தியத்தை அறிந்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுதுகிறார். இவர்கள் சத்தியத்துல அறிந்தவர்களா இருந்தா கூட இன்னும் சத்தியத்துல மெருகேற வேண்டியது அவசியம். சத்தியத்துல இன்னும் வளர வேண்டியது அவசியம். நாம சபைக்கு வருகிறவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தா கூட அது அந்த நிலைன்றது போதாது. நாம இருக்கின்ற நிலை போதாது. எப்போதுமே அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நான் எல்லாவற்றிலும் தெரிந்தவனானே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன், நான் எல்லாவற்றிலும் சிறந்தவன்ற எண்ணம் எப்போதுமே நமக்கு இருந்துடவே கூடாது. கற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு வேணும். அனுதினமும் நம்ம கற்றுக்கொள்ளணும், அனுதினமும் நம்ம மெருகேறணும், அனுதினமும் நம்ம அதுல வளர ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் உண்மையை தேடணும் அப்படின்ட்டு அந்த வாஞ்சை கர்த்தரை குறித்ததான வாஞ்சைன்றது நிச்சயமாய் நமக்கு அதிகமாய் வேண்டும். இதுல இந்த எபிரேய நிருபத்தை அந்த ஒரு கண்ணோட்டத்தோட கூட தான் நம்ம அணுகிறோம். எபிரேய நிருபத்தை நம்ம பைபிள் ஸ்டடி மாதிரி வேர்ட் பை வேர்ட் எடுத்து நம்ம பண்ணல. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற, கிறிஸ்தவ விசுவாசத்துல இருக்கிற மேன்மைகளை படித்துக் கொள்ளும்படியாகவும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் மெருகேறும்படியாகவும், ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் வளரும்படியாகவும் இந்த எபிரேய நிருபத்திலிருந்து இதுல ஒரு ஃப்ளோல போறாரு இந்த ஆசிரியர். ஒரு 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 நீரோட்டம் போல ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கிறாரு. அதே ஃப்ளோல தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதுல இப்ப ரட்சிப்பை குறித்ததான உபதேசங்களை இங்க இந்த ஆசிரியர் சொல்றார். இதுல எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இந்த வாரம் என்ன நம்ம சபையில பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவோம், ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம், ரட்சிப்பை குறித்து நாங்க கேட்கிறோம், சத்தியத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நமக்கு ஒரு சில நேரத்துல தோணும், ரட்சிப்புன்றது ரொம்ப பேசிக் ஆச்சே, இல்ல நம்மள்ட்ட கேட்டவங்க கூட என்ன சொல்லலாம், ரட்சிப்புன்றது ரொம்ப பேசிக் ஆச்சே, இது எவ்வளவோ இருக்கே, ஆண்டவருடைய வருகையெல்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் பார்க்காம இப்பதான் ரட்சிப்பை குறிச்சே பாக்குறீங்களா அப்படின்னு கூட நம்மள கேட்கலாம். ஆனா எப்பவுமே நான் சொல்றதுதான் அடிப்படையானதுதான் அஸ்திபாரமானது. இந்த அடிப்படை எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அடிப்படை எப்பவுமே பலம் உள்ளதா இருந்துச்சு, அடிப்படையில நம்ம எப்போதுமே தெளிவுடையவர்களா இருந்துட்டோம்னா எந்த காற்றும், எந்த புயலும், எந்த வெள்ளமும் நம்மளே அசிக்காது. கர்த்தருடைய வருகையில நாம காணப்படணும்னாலே இந்த ரட்சிப்புன்றதே அவசியப்படுது. அப்ப ரட்சிப்பை குறித்ததான ஒரு தெளிவான கண்ணோட்டம் நமக்கு வேணும். ரட்சிப்பை குறித்ததான சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். நாம எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்பு என்னென்ன ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கு, என்னென்ன பாக்கியங்களை கொடுத்திருக்கு, ரட்சிப்புன்றத என்ன அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருந்துருச்சுன்னா இந்த பூமியில அந்த ரட்சிப்பின் பலன் நம்ம அடைவோம். சுவிசேஷம்ன்றது நான் சொல்றபடி 4 பகுதிகளை கொண்டது. சுவிசேஷம் 2 பகுதிகளை கொண்டது அல்ல. பொதுவா சுவிசேஷம்னா என்ன, மனிதன் வீழ்ச்சி அடைந்தான், அவனை கர்த்தர் ரட்சிக்கிறார், இதுதான் சுவிசேஷமா நம்ம அறிவிக்கிறோம். இது உண்மைதான், இதுதான் சுவிசேஷத்தின் கோர். வீழ்ந்து போன மனிதனை கர்த்தர் ரட்சிக்கிறார்ன்றது சுவிசேஷத்தின் மைய பகுதி. ஆனா இந்த சுவிசேஷம் 4 பகுதிகளை கொண்டது. ஒன்று சிருஷ்டிப்பு, 2வது வீழ்ச்சி, மனிதனின் வீழ்ச்சி. இந்த மனிதனின் வீழ்ச்சி சர்வ சிருஷ்டிக்குமான வீழ்ச்சி. போன வாரத்தை அதை நம்ம பார்த்தோம். சர்வ சிருஷ்டியும் வீழ்ச்சி அடைந்தது, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறது அப்படின்ட்டு ரோமர்ல நம்ம பார்க்கிறோம். 3வது ரிடம்ஷன், சால்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்த்தருடைய மீட்பு, கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பு. 4வது ரெஸ்டோரேஷன், திரும்ப கட்டுதல். இந்த 4வது சுத்தமா நம்ம மறந்துட்டோம். எப்படி சிருஷ்டித்தார்ன்றதையும் மறந்துட்டோம், எப்படி திரும்ப கட்டுகிறார்ன்றதையும் நம்ம மறந்துட்டோம். இடையில மனிதன் வீழ்ந்து போன மனிதனை தெரியுறான். இந்த வீழ்ந்து போன மனிதனை கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார், எப்படி அவனை உண்டாக்கி இருந்தார், எப்படிப்பட்ட நிலையில அவன் இருந்தான்றது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுல இருந்து அவன் விழுந்து போயிட்டான். விழுந்து போனவனை அவனை கர்த்தர் அப்படியே விட்டுல என்ன பண்றாரு, தேடி வராரு, அவனை ரட்சிக்கிறாரு, அவனை ஆதரிக்கிறாரு, அவனை காப்பாற்றுகிறாரு, அவனை கை தூக்கி விடுகிறாரு, அவனை குழியிலிருந்து தூக்கி சிங்காசனத்துல கொண்டு போய் விடுகிறாரு. அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தாரு. இப்ப அவரோடு கூட சிங்காசனத்துல அமரவும் செய்திருக்கிறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் அப்படி நமக்கு போதிக்குது. அப்ப ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, திரும்ப கட்டுகிறாரு. அப்ப ரட்சிப்புன்றதை உணர்ந்தா, ரட்சிப்பின் ஸ்லாக்கியங்களை உணர்ந்தா, ரட்சிப்புல இருக்கிற பாக்கியங்களை உணர்ந்தா மாத்திரம்தான் எப்படி கர்த்தர் நம்மை திரும்ப கட்டுகிறாருன்றத நமக்கு உணர முடியும்.
ரட்சிப்பின் நன்மைகளை, ரட்சிப்புல இருக்கிற ஆழமான சத்தியங்களை நமக்கு தெரிஞ்சிருந்தா மாத்திரம்தான் நம்ம இதை செய்ய முடியும். இந்த ரட்சிப்பை குறித்ததான காரியங்கள் வேதம் முழுக்க இருக்கு. எங்க இருந்து வேணா நம்ம ரட்சிப்பை குறித்த சத்தியங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல மனிதன் வீழ்ச்சி அடைந்த போது அவனுக்கான ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் அங்கேயே உண்டாக்குனாரு. எங்க வீழ்ச்சி அடைந்தாலும் அங்கேயே ரட்சிப்பின் திட்டத்தை உண்டாக்குனாரு. அங்கேயே நம்ம ரட்சிப்பின் திட்டத்தை எடுத்து பார்க்கலாம். நோவா காலத்துல வெள்ள அந்த ஜல பிரளயத்திலிருந்து அந்த ஒரு குடும்பத்தை ரட்சித்ததிலிருந்து காப்பாற்றினதிலிருந்து ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம எடுத்து போதிக்கலாம். ஆபிரகாமை ஊர்ன்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து கானான் நோக்கி அவர் வழி நடத்தினதை குறித்து ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம எடுத்து பண்ணலாம். மோசேயின் காலகட்டத்துல எகிப்திலிருந்து கானான் நோக்கிய பயணத்துல ரட்சிப்பின் திட்டத்தை எடுத்து நாம தியானிக்கலாம். இன்னும் நியாயாதிபதிகள் ராஜாக்களின் காலகட்டத்துல கர்த்தர் எப்படி அந்த ஜனங்களை மீதியானியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் கைகளிலிருந்து காப்பாற்றினார் என்பதன் அடிப்படையில ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம தியானிக்கலாம். இப்படி பல்வேறு விதங்கள்ல ரட்சிப்பின் திட்டத்தை தியானிக்கலாம். ஆனா நாம ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட தியானிக்கிறோம். என்னதுன்னா, ரோமர்கள் எழுதின நிருபத்துல இருந்து தான் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை தியானிக்கிறோம். ஏன் ரோமர்கள் எழுதின நிருபம்னா, ரோமர்கள் எழுதின நிருபம் 5வது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுது. ரோம பட்டணத்திற்கு, ஏன்னா அன்னைக்கு அதுதான் உலகத்தின் தலைநகர் போல இருந்துச்சு அந்த 1ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல. அதனால ரோம திருச்சபைய ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம், ரோம திருச்சபைய பலப்படுத்திட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பினாரு. அதனாலதான் ரோமர்கள் எழுதின நிருபத்தை ஒரு வரலாற்று புத்தகத்தை போல சுவிசேஷங்கள் 4 புத்தகங்களாக சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு 4 பேருடைய கண்ணோட்டங்கள்ல கர்த்தரை அவர்கள் எப்படி பார்த்தாங்க, ரட்சிப்பின் திட்டத்தை அவர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்றத சரித்திர ரீதியான நிகழ்வுகளோடு கூட, கற்பனை கதைகளாக அல்ல. ஒரு ஊர்ல ஒரு ராஜா, எந்த ஊர்னு சொல்ல மாட்டான், எந்த ராஜாவும் கிடையாது. கரெக்டா இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தெளிவா இந்த ராஜா காலகட்டத்துல, இந்த ஊர்ல, இந்த சமயத்துல, இந்த குடிமதிப்பு எழுதுகிற இந்த நாட்கள்ல நீங்க பைபிளை விட்டுட்டு நீங்க அவங்களுடைய வரலாற்று புத்தகத்துல பார்த்தா கூட அந்த காலகட்டம் பொருந்தும். அப்ப சரியான அந்த காலகட்டத்தோடு கூட ஆணித்தரமாக சுவிசேஷ புத்தகங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. 4 கண்ணோட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் எழுதாம என்ன பண்ணிட்டாரு, அவரு அதற்கான நிஜங்கள், அதுக்குள்ள இருக்கிற சத்தியங்களை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நம்ம ரோமர்கள் நிருபத்துல முதல் 4 அதிகாரங்களை போன வாரத்துல பார்த்தோம். கடகடன் நம்ம பார்க்கிறோம். முதல் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன சொல்றாரு, நன்மை செய்கிறவன் நிலை ஒருவனாகிலும் இல்லை. இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை ஒரு மனிதன் தன்னுடைய சுய கிரியைகள்னால, சுய பலத்தினால பெற்றுக்கொள்ளவே முடியாது. சன்மார்க்கமாய் நடந்து கொள்வதனால, ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரை அறியாம, கர்த்தரை தேடாம, கர்த்தரை பற்றி அறிவு இல்லாம தன்னுடைய நீதி நெறியுள்ள வாழ்க்கை வாழ்வதன் நிமித்தமாக மாத்திரமே ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது. ரட்சிப்புன்றது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டார்ன்றது பார்க்கிறோம். கர்த்தரிடத்துல இருந்து ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குச்சு. இப்ப அந்த பிரிவினை சரி செய்து கர்த்தர் நம்மளை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். இதுதான் அந்த ரட்சிப்பு. இந்த மனிதன் கர்த்தரை நோக்கி போகிற அந்த ஆர்வம்ன்றது பழங்காலத்து தொட்டு இருந்துச்சு. இந்த பழங்காலத்திலிருந்து அவர்கள் எப்படி கர்த்தரை அடைய விரும்புனாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கர்த்தர் நம்மளை தள்ளிட்டாரு, இப்ப நாம எப்படியாவது முயற்சி செய்து கர்த்தரை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு மிகப்பெரிய கோபுரங்களை கட்டி அதன் மீது ஏறி கர்த்தரை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்புனாங்க. நான் சொல்றது பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக மனித நாகரிகங்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்த பழமையான எல்லா கலாச்சாரங்களிலும் கோபுரங்கள் கட்டுகிற பழக்கங்கள் இருந்துச்சு. எகிப்துல பிரமிடுகள் இருந்துச்சு. இன்னும் சவுத் அமெரிக்கா, பிரேசில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிரமிட் போன்ற அமைப்புகள் இருந்துச்சு. இன்னும் பாபேல் கோபுரம்ன்றது ஒரு அந்த மாதிரியான ஒரு அதுல ஏறி கடவுள் அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு மனிதனுடைய முயற்சி அங்க வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிலப்பரப்புகளை, ராஜ்யங்களை பிடித்து அதன் மூலமா தேவனோட ராஜ்யத்தை நம்ம இந்த பூமியில கொண்டு வந்துடலாம், ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த மீட்பின் அனுபவத்தை கொண்டு வந்துடலாம்னு நம்பினாங்க. ஆனா அதுல தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தத்துவங்கள் மூலமாய், சிறந்த அறிவாற்றல் மூலமாய், சிறந்த தத்துவங்கள் மூலமாய், அறிவார்ந்த கருத்துக்கள் மூலமாய், நன்னெறி ஒழுக்க நெறிகளை கொடுப்பதன் மூலமாய் மனிதர்களை ஒழுக்க நெறி உள்ளவர்களாய் மாற்ற முடியும் நம்பினாங்க. அதுலயும் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க. இப்படி உலகம் முழுக்க மிகச்சிறந்த தத்துவங்களும், மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளும், மிகச்சிறந்த காரியங்களும், இது மாதிரியான செய்யுள்களும், இது மாதிரியான காரியங்கள் எழும்பி மனிதர்களை நல்வழிப்படுத்த முயற்சி எடுத்தாங்க. ஆனா அதுலயும் ஃபெயிலியர் அடைஞ்சாங்க. அதுல எல்லாரும் என்ன பண்ண முடியல, ரட்சிக்கப்பட முடியல. எல்லாரும் அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அந்த மீட்பின் அந்த அனுபவத்தை அவங்களால காப்பாற்றி கொள்ள முடியல. அதனாலதான் கர்த்தர் விட்டாரு. மனுஷன்
அவன் அந்த நேரத்துல வீழ்ச்சி அடைஞ்ச உடனே ரட்சிப்பின் திட்டத்தை உடனே தன்னுடைய குமாரன் அனுப்பி அவர் நிறைவேற்றல. இவனோட முயற்சி எல்லாம் எடுக்கட்டும் அப்படின்ட்டு அவன் எந்த அளவுக்கு வாஞ்சி உள்ளவனா இருக்கிறான்ட்டு விட்டுட்டாரு. இப்படி இவன் எல்லாவற்றிலும் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் காலம் நிறைவேற்றும் போது நம்முடைய குமாரனை அவங்க வெளிப்படுத்தினாரு. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல அப்படி நம்ம வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது தேவகுமாரன் நமக்கு வெளிப்பட்டார். அப்ப சரியான காலகட்டம். எல்லாவற்றிலும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். எல்லா முயற்சிகளிலும் அவன் தோத்து போயிட்டு கடவுளை அடைவதற்கு, கடவுளை தேடுவதற்கு, கடவுளை கிட்டி சேர்வதற்கு எவ்வித வழி இல்லாம மனிதன் நிற்கும் போது இப்ப தேவகுமாரன் வெளிப்படுறாரு, மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்துறாரு, நம்மளே ரட்சிக்கிறாரு. அதனாலதான் இந்த எபிரேயர்கள் நிருபத்தை சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்றாரு. அப்ப ரட்சிப்பை குறித்ததான கவலை நமக்கு இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய எந்த கிரியைகளும் நமக்கு உதவாது. அது எந்த கிரியைகளா இருந்தாலும் சரி, அந்த கிரியைகளின் அடிப்படையில கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறது கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்டதனாலேயே, மீட்கப்பட்டதனாலே மீட்பின் கிரியைகளை, இந்த ரட்சிப்பின் கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். மீட்பின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த ரட்சிப்பின் கிரியை, இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்ட்டு வசனம் சொல்லுது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்ட்டு வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப இந்த ரட்சிப்பை நாம எந்த விலைக்கிரியம் கொடுத்து வாங்க முடியாது, இல்ல நம்முடைய கிரியைகள் அடிப்படையில் வாங்க முடியாது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு ரொம்ப தெளிவாவே எழுதிட்டாரு. அப்ப சன்மார்க்கமான நல்நெறிகள் மூலமாக, தத்துவங்கள் மூலமாக ஒருவராலும் தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா யூத ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கையில வச்சிருக்கிற அந்த ஜனங்களுக்கு தேவநீதி கிடையாதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. யூதரா இருந்தாலும் சரி, புறவினத்தாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய எந்த முயற்சிகளும் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த நீதிக்கு தக்கதான நீதியை பெற்று தராது. ஒருவேளை நல்லவங்களா வாழலாம், நற்கிரிகளை செய்யலாம், ஆனா அது தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு, தேவனை கிட்டி சேர்க்கிற அளவுக்கு, தேவனை அணுகக்கூடிய அளவுக்கு அது போதுமானதான்னு கேட்டா கிடையாது. இருக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு இல்லை. ஆனா அந்த அளவுக்கு நம்ம போய் ஆகணும்ல. அந்த அளவுக்கு போனாதானே அதான ரட்சிப்பு. இழந்து போனதே அதானே. அந்த இடத்துல தானே அந்த நிலையை அடையணும்னு தானே கர்த்தர் விரும்புறாரு. அப்ப மனிதனுடைய எந்த முயற்சியும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர முடியல. இப்ப என்ன பண்றாரு, கர்த்தரே நம்மை போல மாம்சமாகி இறங்கி வராரு. ஏன்னா நாம மாம்சத்துல இருக்கிறோம். அதனால அவர் நம்மை போல மாம்சமாகி வந்து நமக்கு பதிலாக அவர் பலியாகி இப்ப நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துல அவ்வளவு தெளிவா நமக்கு போட்டிருக்கு. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சிலுவையில சுமந்து இப்ப நம்மை தேவ நீதியாக்கும்படி பாவம் அறியாத அவரை கர்த்தர் பாவமாக்கினாராம். நாம் நீதி அறியாத நாம் நீதிமான்களாகும்படி பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கு. இத அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரோமர் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 23ஆம் வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செஞ்சுதான். பூமியில இருக்கிற எல்லாரும், அது யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் தேவனை அணுகக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு போக முடியல. அந்த நிலையை அடைய முடியல. அப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அந்த நிலை இல்லாதவர்களா தான் இருக்கிறாங்க. இப்ப இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். இப்ப நாம எப்படி ரட்சிக்கப்படுறோம், எப்படி நீதிமான்களாக்கப்படுறோம்? அவரோட நீதி நமக்கு வந்துருது. இப்ப நம்மள தேவன் பார்க்கும்பொழுது கிறிஸ்துவை காண்கிறாரு. கிறிஸ்துவை நாம தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நாம தரித்து கொண்டதுனால இப்ப தேவன் நம்மை பார்க்கும்போது அந்த நீதியை பார்க்கிறார், நம்முடைய சுய நீதியை பார்க்கல. இப்ப தேவ நீதி யார் மூலமா வெளிப்படுது? கிறிஸ்து மூலமாய் நம்மளை காணும்பொழுது கிறிஸ்து மூலமாய் இந்த தேவ நீதி வெளிப்படுது. இதான் ரட்சிப்பினுடைய பேசிக்ஸ். சொல்லிட்டு அப்படியே 4ஆம் அதிகாரம் அப்படியே தொடர்ந்து இந்த 3ஆம் அதிகாரம் இதோடைய கடைசி பகுதி வரைக்கும் வாசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்தது 4ஆம் அதிகாரத்துல இந்த நியாயப்பிரமாணம் இருந்தும் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதிமான்களாக்கப்பட்ட 2 உதாரணத்தை சொல்றாரு. ஒண்ணு, நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாம சொல்றாரு. அவரு நீதிமானா எண்ணப்பட்டாரு, நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதிமானா எண்ணப்பட்டாரு அப்படின்ற அந்த உதாரணத்தை தராரு. 2வது, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனையை பெற்றுக்கொள்ளாமல் நீதிமானாய் மாறின தாவீதை குறித்து சொல்றாரு. உரியாவை தாவீது வஞ்சகத்தினால கொலை செய்ததுனால ரத்தப்படிக்கு பாத்திரரா இருக்கிறாரு தாவீது. இப்ப தாவீதனுடைய
தண்டனை என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை பெற்றிருக்கணும். கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்கணும். ஆனா அவர் கொல்லப்பட்டாரான்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் எவனுடைய பாவங்கள், எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான்ற அந்த வசனத்தை 32ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்ட வசனத்தை இங்க அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? கோட் பண்றாரு. இப்படி 4ஆம் அதிகாரத்தை சொல்லி முடிக்கிறாரு. 2 உதாரணங்கள் சொல்லி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு இப்ப 5ஆம் அதிகாரத்துலதான் இந்த ரட்சிப்பை குறித்துதான ரட்சிப்புல இருக்கிற அம்சங்களை, இந்த ரட்சிப்புல இருக்கிற இந்த ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிற ஆழமான சத்தியங்களை இந்த 5ஆம் அதிகாரத்துல பட்டியலிடுகிறார். இதுல ஒரு 6 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பட்டியலிடுகிறார். இந்த ரட்சிப்பு நமக்கு தேவனோடு கூட சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ரட்சிப்பு நமக்கு கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்குது. இந்த ரட்சிப்பு மகிமை நம்பிக்கையை நமக்கு தருது. இந்த ரட்சிப்பு நமக்கு அன்பின் நிச்சயத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த ரட்சிப்பு நமக்கு மீட்பை, நித்திய வாழ்வை உறுதிப்படுத்துகிறது. இந்த ரட்சிப்பு நமக்கு தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அப்ப இந்த ரட்சிப்பு நமக்கு இப்படிப்பட்ட 6 காரியங்கள் நமக்கு நிறைவேற்றுது அப்படின்றத ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு விளக்குகிறார். ரட்சிப்பிற்குள்ளாக, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இந்த 6 காரியங்கள் இருக்கு. இந்த 6 காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 2 காரியங்களை பார்ப்போம். மீதி இருக்கிறத அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப ரோமர்கள் நிருபத்தை எடுத்துக்கலாம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இவ்விதமாக அப்படின்ற கனெக்டிங் வேர்ட் வந்துச்சுனாலே உங்களுக்கு மனசுல இருக்கணும். 1ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லாத எல்லா விஷயம் ஞாபகத்துல இருக்கணும். எந்த மனிதனும் யாரும் எந்த கிரியைகள் அடிப்படையிலையும் எந்த செயலின் அடிப்படையிலையும் நீதிமானாக முடியல. கர்த்தரே அவனை நீதிமானாக்குனாரு. நியாயப்பிரமாணம் நீதிமானாக்கல, விசுவாசம் தான் நீதிமானாக்குச்சு அப்படின்ற சத்தியம் எல்லாம் இப்ப சொல்லி முடிச்சுட்டு 4 அதிகாரங்களை சொல்லி முடிச்சுட்டு, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே வச்சு இங்கே அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன? ரட்சிப்பு நமக்கு ஏற்படுத்துற முதல் ஆசீர்வாதம் என்ன? தேவனிடத்துல சமாதானம். தேவனிடத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துது. தேவனிடத்துல ஒரு பெரிய ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா பாவம் வந்ததுக்கு அப்புறம் மனிதன் இழந்து போன முதல் காரியம் என்ன? தேவனிடத்துல இருந்து பிரிவினை தான். பாவம் ஏன் ரொம்ப டேஞ்சர் நம்ம சொல்றோம்? பாவம் எதுக்கு பாவத்தை கண்டா விலகி ஓடுன்னு சொல்றோம்? ஏன்னா பாவம்ன்றது தேவனை விட்டு நம்மள பிரிக்கக்கூடியதா இருக்குது. அதனாலதான் ரொம்ப டேஞ்சர். அதை நம்ம அது பார்த்துச்சுன்னா, ஒரு சூட்கேஸ்ல ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா, தெரிஞ்சுச்சுன்னா எப்படி தெரிச்சு ஓடுவாங்களோ அதே போல பாவம்ன்றத பார்த்தா விலகி ஓடணும்னு வேதம் எதுக்கு நமக்கு போதிக்குது அப்படின்னா, அது ரொம்ப டேஞ்சரு. அது எப்ப வெடிக்கனே தெரியாது, எப்ப அது நம்மள மாட்டி விடுனே தெரியாது, எப்ப நம்மள அதை ஆபத்துல கொண்டு போய் விடுனே தெரியாது. அதனால அதை விட்டு ஓட வேண்டியது ரொம்ப அவசியம். இல்ல நான் ரொம்ப பரிசுத்தவானு, நான் ரொம்ப நீதிமானு, அது என்னை பார்த்து பயந்து ஓடணும்ன்ற கதைலாம் வேணாம். ஒரு அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு ரேபிஸ் பிடிச்ச நாயை பார்த்தா அது ஓடும், நம்ம நிக்க மாட்டோம். நாய் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? அது ஒரு 5 உள்ள நாய், அது ஒரு இந்த நாய், சொறி நாய், அது வியாதி உள்ள நாய், அது என்னை பார்த்து ஓடிடும் நம்ம நிப்போமா? எதுக்கு தலைவலின்னு நாம தான் என்ன பண்ணுவோம்? விலகி போவோம். பாவமும் அதே போலதான். அது நம்மளை விட்டு ஓட நின்றீங்கன்னா பாதிப்பு நமக்கு தான். அப்ப பாவத்தை கண்டா விலகி ஓடணும். எதுக்கு அப்படின்னா, பாவம் நம்மளை தேவனிடத்துல இருந்து பிரிச்சிச்சு. அப்படிதான் பிரிச்சிருந்துச்சு. இப்ப மீட்பு, இந்த ரட்சிப்பு நமக்கு ஏற்படுத்தின முதல் காரியம் என்ன? தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றுக் கொடுக்குது. இந்த ரட்சிப்பு நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் என்ன? தேவனிடத்துல சமாதானம். தேவனிடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணுது. யோவானதின் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 41 46 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் இதை நீங்க செய்றீங்க அப்படின்றாரு. அவங்களுக்கு இது அது பரிசேயருக்கு, வேத பாரகர்களுக்கு, சதுசேயர்களுக்கு, இவங்களுக்குலாம் நல்லா சம்மட்டி அடித்து கொடுத்த மாதிரி அங்க பேசுறாரு. அவங்களும் சும்மா இல்ல, அவங்களும் இவரை பயங்கரமா வெறுப்பேத்துற மாதிரி, மிகப்பெரிய அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இந்த வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இவரும் சும்மா இல்ல, மறுபடியும் இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாரு. நீ உன் பிதாவாகிய பிசாசனாலே செய்யறன்றாரு. ஏன்னா அவங்களுக்கு வேதத்தை வாசிக்கிறாங்க,
வேதபாரர்களா இருக்கிறாங்க, பரிசேயரா இருக்கிறாங்க, சதுசேயரா இருக்கிறாங்க. ஆனா தேவனிடத்துல ஐக்கியம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அது எப்படி? சபைக்கு வந்து கூட ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு கூட தேவனிடத்துல ஐக்கியம் இல்லாம இருக்க முடியுமா? இருக்கிறாங்களே. அப்படித்தானே இருக்கிறாங்க. அவங்க கையில அன்னைக்கு இருந்த வேதம் என்ன? அந்த நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கு. இத பிரதி எடுக்கிறவங்க அவங்க. வேதபாரகர்கள்லாம் அவங்கலாம் என்ன பண்றாங்க? பிரதி எடுக்கிறவங்க. நம்ம வாசிக்கிறதே கிடையாது பைபிள. அவங்க இத காப்பி பண்ணுவாங்க. எழுத்து பை எழுத்தா காப்பி பண்ணுவாங்க. அது எப்படிலாம் அத காப்பி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் தேவன்ற வார்த்தை வருதோ, அந்த இடத்துல எந்திரிச்சு நின்டுப்பாங்களாம். உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். தேவன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, எந்திரிச்சு நின்று எழுதுவாங்களாம். இன்னும் சொல்லப்போனா, அந்த எழுதுறாங்கல்ல, அந்த பேனா மாரி அந்த மை இருக்குல்ல, அத தண்ணீல நனைச்சிருவாங்களாம். தண்ணீல ஏன்னா அது வந்து தோல் சுருள்ல தானே எழுதுறாங்க. அதுல ஏதாவது கரை இருக்கும். நல்லா அந்த தூசி, அந்த இது அது ஏன்னா கீறி கீறி தானே எழுதுற மாரி வரும். அந்த சின்ன சின்ன அழுக்குகள்லாம் ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்றதுனால, இந்த மிருகத்தின் கொழுப்புகள் சம்திங் ஏதாவது இருக்குன்றதுனால, எந்திரிச்சு நின்று உதறி தண்ணீலலாம் அதுக்கு ஒரு ஞான ஸ்நானத்த குடுத்து, அத நல்லா கழுவி, அப்புறம் திருப்பி மைய தொட்டு தேவன்ற வார்த்தை எழுதுவாங்களாம். இன்ன வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜிஓடின்னு அவங்க எழுதவே மாட்டாங்க. ஜி போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு டி போட்டுருவாங்க. அந்த அந்த நாமத்தை கூட உச்சரிக்க மாட்டாங்களாம். அவ்வளவு பரிசுத்தமான ஆளு. ஆனா அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "நீ உன்னுடைய பிதாவாகிய பிசாசானனால இத செய்றேன்ட்டாரு." அப்ப அவர்கள் தங்களை ஒரு நீதிமான்களாய் கருதி கொண்டாலும், நீதிமான்களா மாறல. தேவனுக்கேற்ற நீதியில அவங்க இல்ல. தேவன் எதிர்பார்க்கிற நீதியில அவங்க இல்ல. தேவனிடத்துல சமாதானம் பெற்றுக்கொள்ளல. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம்ல. பிசாசின் கிரியைகளை அவங்க நடப்பிக்கிறாங்க. எபேசியர் 2:2ல அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறான்? பிசாசின் பிடியில அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறான். இதனால என்ன ஒரு ஆபத்துனா, தேவ கோபம் வெளிப்படுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு. இன்னும் நிறைய வேத வசனங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல யாத்ராமத்தின் புஸ்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வேத வசனங்கள் இருக்கு. தேவ கோபம் எப்படிலாம் வெளிப்படுது அப்படின்ட்டு. சும்மா ஒரு 3 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல இருந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து சும்மா ஒரு 3 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, எபேசியர் 5:6ல இப்படிப்பட்டவைகள் நிமித்தம் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருது. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 7:11. நாள்தோறும் அது அண்டர்லைன் பண்ணணும். எனக்கே ஒரு நாள் கிடையாது. எனக்கே ஒரு நாள் ஏதோ அவர் அப்படியே பொறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நமக்கு அப்படிதான் சில இதுல பொறுத்து பார்ப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல பொங்கி பொறுத்தது போதும், பொங்கி எழுன்ற மாதிரி பொங்கி எழுவோம். அப்படி கிடையாது. அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கணரா இருக்கிறாரு. பாவம்ன்றது அவரிடத்துல நெருங்க முடியாது. அவ மனிதனுடைய பாவம் தேவ கோபத்தை ஏற்படுத்துது. தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை குலைத்து போடுது. தேவனுடைய ஐக்கியத்தை குலைச்சு போடுது மனிதனுடைய பாவம். மனுஷனுடைய பாவம்ன்றது தேவனை அணுகக்கூடாததா இருக்குது. தேவன் பாவப்பட்ட மனுஷனை, பாவம் உள்ள சென்ற மனுஷனை விரட்டி அடிக்கிறாரு. அவருடைய தோட்டத்திலிருந்து, அவருடைய பிரசனத்திலிருந்து. அப்ப பாவம்ன்றது ரொம்ப டேஞ்சர். தேவனோட ஐக்கியம்ன்றது சாதாரணமானது கிடையாது. அதனாலதான் எபிரேயர் சொல்லும்போது எவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்றாரு. ஏன் அவர் வந்து அத ரட்சிப்புன்னு சும்மா ஒரு வார்த்தையில சொல்ல, எவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு தெரியணும். பாவத்தினுடைய சீரியஸ்னஸ்ன்றது ரொம்ப மோசம். ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா அது நம்மளை எப்படி டாமினேட் பண்ணுன்றது வார்த்தைகளால விவரிக்க முடியாது.
ரொம்ப மோசமானது இந்த பாவம்ன்றது. அப்ப அதனாலதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்ட்டு எபிரேயர்ல அந்த ஆசிரியர் ரொம்ப தெளிவாக அதை எழுதுறாரு. இப்படி இருந்த நம்மளுக்கு தான் இப்ப என்ன பண்றாரு, இதே எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, அதாவது யூதரையும் புறவினத்தாரையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று, அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்ப தேவனிடத்துல சமாதானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்திருக்கு. அப்ப கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனிடத்துல நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அணுக முடியும். சமாதானம் பெற்றுக்கிட்டோம். சமாதானம் பெற்றதுக்கு அப்புறம் அடுத்ததே என்னது? தேவனை கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதான் 2வது காரியம். முதலாவது தேவனிடத்துல சமாதானத்தை நமக்கு கொடுக்குது, ரட்சிப்பின் அனுபவம். 2வது அவருடைய பிரசன்னத்துல பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்குது. 2ஆம் வசனம் வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேலுமை பாராட்டுகிறோம். அப்ப 2வது அந்த கிருபையில தேவனுடைய பிரசன்னத்துல நாம கிட்டு சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுல நிலை நிற்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எபேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அந்தபடி நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சமாதானம் பண்ணிட்டாரு. சமாதானம் பண்ணோன்னா அடுத்து வந்ததே என்னது? இப்ப அவரிடத்துல நம்ம அணுக முடியுது. இப்ப நம்ம இடத்துல ஜெபிக்க முடியுது. இப்ப நம்ம அவரிடத்துல நம்முடைய குறைகளை சொல்ல முடியுது. இப்ப அவரிடத்துல நம்மளால அணுக முடிகின்ற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு. கர்த்தர் தன்னை ஒழித்துக் கொள்பவராகவும் தன்னை மறைத்துக் கொள்பவராகவும் என்றைக்குமே அவரு நினைச்சதே கிடையாது. இவன் நம்ம வார்த்தைகளை கேட்கல, இவங்க கீழ்ப்படியில, இவங்களை விட்டு நம்ம விலகிடுவோம் அப்படின்னு என்னைக்குமே கர்த்தர் யோசிச்சதே கிடையாது. அப்படி அவர் சிந்தனை யோசனை இருந்துச்சுனாலே நம்மளா இல்லாம போயிருப்போம். கர்த்தர் என்னைக்குமே நம்மளை கைவிடணும்ன்ற அந்த ஒரு விருப்பமே அவருக்கு இல்ல, கைவிடணும்ன்ற ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்ல. ஆனா நாம நினைக்கிறோம் சில நேரத்துல, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா கர்த்தர் என்றைக்குமே கைவிடாத தேவன். அவர் பாவத்தின் மேல் சினம் கொண்டுகிற தேவன். இயேசு கிறிஸ்து பாவத்தை கண்டித்தாரு, பாவத்தை வெறுத்தாரு, பாவத்தை கண்டித்து உணர்த்தினாரு. ஆனா பாவிகளை நேசித்தாரு. அப்ப இனிமே பாவம் செய்யாதுன்னு ஒவ்வொருத்தரையும் அவங்கள கைட் பண்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரட்சிப்புன்றது நமக்கு தேவனிடத்துல சமாதானத்தை கொடுக்குது. 2வது இப்ப நம்மளை அவரிடத்துல சேர்க்க விடுது. இன்னும் சொல்ல போனா அவர் நமக்குள்ள வாசம் செய்யறதுக்கு அது. அதனாலதான் எபிரேயர் நிருபத்தில் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்றாரு. இந்த ரட்சிப்பை இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள வாசம் செய்யறாரு, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரு. இது ஒரு குட் ஃபீலிங். சில இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்ற மாதிரி நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதெல்லாம் கிடையாது. இது ரியாலிட்டி. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு, எனக்குள்ள வாசம் செய்யறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம மத்தியில இருக்கிறாரு. அப்ப இதனுடைய அந்த ஒரு தீவிரத்தை, இதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கு. தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருச்சு. இப்ப நம்மளால இப்ப தேவனிடத்துல சேர முடியுது. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பயந்து பயந்து இல்ல. பழைய ஏற்பாட்டுல எப்படி போனாங்க? பயந்து பயந்து போனாங்க. யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. அவங்கள்ல இருந்து தனக்குன்னு ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஜனத்துல 12 கோத்திரங்கள் இருக்கு. 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை இன்னும் ஸ்பெஷலா தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறாரு, லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்துல ஆசாரியர்கள்ட்டு இன்னும் ஒரு சிலரை ஸ்பெஷலா பிரித்து எடுக்கிறாரு. இந்த ஆசாரியர்கள்ல இன்னும் ஸ்பெஷலா பிரதான ஆசாரியரா ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க, பாவ பரிகார நாள். அந்த நாள் அன்னைக்கு இந்த இந்த பிரதான ஆசாரியர், நான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேசணுன்ற அளவுக்கு கட்டளை இருக்கு. தேவையில்லாத வார்த்தை வீணா பேசிட மாட்டாங்க. நிறைய சடங்குகளை செஞ்சிருவாங்க. நிறைய காரியங்களை செய்யணும். ஒரு பொருளை பார்த்தா கூட அந்த பொருளை எதுக்கு பார்க்கணும், அது எப்படி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு கட்டளை இருக்கு. எவ்வளவு தூரம் அவங்க பிரயாணம் செய்யணும், என்ன உணவு சாப்பிடணும், என்ன உடை உடுத்தணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கு. அவங்களே தைரியமா உள்ள போக முடியல. வருஷத்துக்கு ஒரு முறை பயந்து பயந்து தான் உள்ள போக முடிஞ்சிச்சு. அதையும் கயிறை கட்டி உள்ள அனுப்புறாங்க. எதுக்கு கயிறை கட்டி உள்ள அனுப்புனாங்க? ஆளு சரியில்லை, ஏதோ ஒண்ணு வேடவடம் ஆகி போச்சுன்னா, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா திருப்பி உள்ள போய் தூக்க போறவனுக்கும் ஆள் காலி ஆயிடுவான். அதனால கயிறை பிடிச்சி இருக்கிறதுக்கு கயிறை கட்டி உள்ள அனுப்புறாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த சீரியஸ்னஸே தெரியல. இப்ப நம்ம தைரியமா பிரவேசிக்கிறோம். ஆண்டவரேன்ட்டு ஈஸியா ஒரே ஸ்டெப்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அது மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு, அவருடைய சமூகத்தை அடைய முடியுது, அவருடைய பிரசன்னத்தை நம்மளால அடைய முடியுது. அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. எங்கே 2, 3 பேர் நாமத்து நிமித்தம் கூட இருக்கல, அவர் மத்தியில் நான் இருக்கிறேன்றாரு. உன் ஜெபத்தை கேட்பேன்றாரு. இவ்வளவும் சொல்லியும் இவ்வளவும் பண்ணியும் நமக்கு நம்பிக்கையற்றவர்களா தான் இருக்கிறோம். விசுவாசமற்றவர்களா இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறோம். கர்த்தரவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் இப்படி அது இது நாச்சாக்கும் போச்சாக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நுழையவே முடியல, தேவ பிரசன்னத்தை அணுகவே முடியல. அப்ப அந்த நிலை எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், கர்த்தர் கேட்கிறாருன்னு நமக்கு தெரியுது, அந்த உறுதி இருக்கு. ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய பயம் உண்டாகுது, ஒரு நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தையே உள்ள போக முடியல, உள்ள நுழைய முடியல, யாரும் போக முடியாது, வெளியே நின்றுட்டு இருக்க வேண்டியதான். அப்ப அதனாலதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. அன்னைக்கு அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு கல்வாரி சிலுவையில கர்த்தர் மரித்தாரோ அன்னைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக பிரிக்கப்பட்டுச்சு. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்தை அடையக்கூடிய சாக்கியம் நமக்கு உண்டாயிருச்சு. அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவனாய் வெளிப்பட்டார். பெரிய சத்தியம். பாவம்ன்றது தேவனையும் மனிதனையும் பிரித்துச்சு. ஒரு சுடரொளி பட்டயமாக இன்று பிரிச்சுச்சு. அதே பட்டயம், வார்த்தையாகிய பட்டயம், வசனம் இருபுறமும் கருப்புல பட்டயம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன். எந்த வார்த்தை மனிதனையும் தேவனையும் பிரித்ததோ அதே வார்த்தை மாம்சமாகி நம்ம எவரோடு கூட இணைத்தவராக இருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணது மாத்திரமல்ல, இப்ப தைரியமாய் நம்மளால அவருடைய பிரசன்னத்துல பிரவேசிக்க முடியுது. ஆனா பழைய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. நீங்க யாத்திராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சீனாய் மலையில எல்லாரையும் தள்ளி போயின்றாரு. மோசே மட்டும் மேல போறாரு. ஜனங்கள் எல்லாரையும் அந்த மலையிலேயே டச் பண்ணாத, காலை வச்சான் அப்படின்னா போயிருவான். ஆடு மாடு வந்து டச் பண்ணிச்சுன்னா கூட காலி அப்படின்ட்டாரு. எல்லாம் தூரமா விளக்குன்றாரு. நீங்க 19ஆம் அதிகாரம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எல்லாம் வாசிச்சு பாருங்க. அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படியே இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவர் கல்வாரி சிலுவையில நமக்காய் பட்ட பாடுகள் நமக்கு எப்படி கொடுத்துச்சுன்றத பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக இருந்துச்சு. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மிகப்பெரிய சத்தியம் ஒரே வசனத்துல இருக்கு. கிறிஸ்தவ நம்பிக்கையின் முழு சாராம்சமும் ஒரே வசனத்துல இருக்கு. நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படி அநீதி உள்ள நமக்கு பதிலாக
அவர் நீதி உள்ளவராய் பலியானாராம். நீதி உள்ளவராகவே அவர் என்ன பண்ணாரா? பாவங்களின் நிமித்தம் அவர் நீதி உள்ளவர் தான். சில நேரத்துல சில இப்படி போதிச்சிருவாங்க, பாவம் ஆயிட்டாரு அவரு அப்படின்ட்டுருவாங்க. அது ஒரு ஒரு சர்டன் இதுக்கு மேல நம்ம உள்ள போக முடியாது. அதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ளவர். அவரிடத்துல பாவம்ன்றதே கிடையாது. பாவமற்ற அவர் தான் பாவங்களின் நிமித்தமாய் பலியானார். அப்படிதான் கரெக்டா சொல்லணும். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது அது. பாவமற்ற அவரு பாவங்களின் நிமித்தமாய் தான் அவரு என்ன பண்ணாரு? பலியானாரு. அநீதியுள்ளோ நமக்காக அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுவாங்க. எதுக்கு? இப்ப அப்படி செஞ்சாதான் இப்ப தேவனிடத்துல சேர முடியும். ஆதியில முதலாவது மனுக்குலம் பாவம் செய்யும்போது அவர்கள் அத்தி இலைகளால அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு வழியை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. சரி கடவுளை போய் பார்த்துடலாம், கடவுள்கிட்ட என்னன்னு பேசிடலான்ட்டு. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தோல் உடைய கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் மரணம்ன்றத அவங்க பார்த்ததே கிடையாது. ரத்தம் சிந்தப்படுதல அவங்க பார்த்ததே கிடையாது. எத்தனை 1000 வருஷம் இருந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்கதான் வசனத்தின்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் குணத்தை கொடுத்தாராம். ஆதாம் வந்து சும்மா சாதாரணமான வேலைலாம் செய்யல. ஏதேன் தோட்டம்ன்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த பெரிய நிலப்பரப்புல அந்த நிலப்பரப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாரு ஆதாம். ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பேர் வச்சதே அவர் தானா. வசனம் சொல்லுது, பேர் ஒரு மனிதனுடைய குணத்தை வெளிப்படுத்துமா, ஒரு ஜீவனுடைய குணத்தை அவருடைய பேர் வெளிப்படுத்துமா. அப்ப ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய குணத்தை பண்ணாராம். என்ன பேர் வைக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு கர்த்தர் வந்து ஒவ்வொரு மிருகத்தையும் ஆதாம்கிட்ட கொண்டு வந்தாராம். இவ்வளவும் பண்ண ஆளு அது வரைக்கும் மரணம்ன்றத பார்த்ததே கிடையாது. இப்ப அவருக்காக, அவங்களுக்காக, ஆதாம் ஏவாளுக்காக ஒரு மிருகம் கொல்லப்படுறத பாக்குறாங்க. ரத்தம் சிந்தப்படுறத பாக்குறாங்க. ரத்தம் சிந்தப்பட்டு அந்த தோல் உரிக்கப்படுறத பாக்குறாங்க. அப்ப அந்த குணம் எப்படி இருந்திருக்கும்? அந்த குணம் அந்த மிருகத்துக்கு பேர் வச்சதே இவன் தான், இந்த ஆள் தான், ஆதாம் தான். அப்ப அவர் கண்களுக்கு முன்பாக நடக்குது. அப்ப கர்த்தர் ஒரு வழியை தெளிவா காமிச்சிட்டாரு. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்ற ஆவிக்குரிய மரணத்தை அங்க கட்டளை இட்டுட்டாரு. இப்ப அது நிறைவேறிச்சு. அந்த மரணத்தை ருசி பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரு. நமக்கு ரட்சிப்பின் திட்டத்தை, நமக்கு அந்த மீட்பின் திட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இதுல இந்த ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இன்னும் ஒரு மிகப்பெரிய சத்தியம் ஒண்ணு உள்ள அடங்கியிருக்கு. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் எந்த கிரியைகளின் அடிப்படையில இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள, இந்த ஸ்லாக்கியத்தை நம்முடைய கிரியின் அடிப்படையில நம்ம பெற்றுக்கொள்ள, அவர் விசுவாசிக்கிறோம். அவர் கிருபையாய் நமக்கு கொடுத்தத விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? பெற்று நிலை கொண்டிருந்து, இந்த நிலை கொண்டிருந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்படி நிலை கொண்டிருக்க முடியும்? விசுவாசத்தினால் பெற்றத கிரியைகள்னாலதான் நிலை கொண்டிருக்க முடியும். கிரியைகள்னால நம்ம பெற்றுக்கொள்ளல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிரியைகள்னால பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிருச்சு வசனம். ஆனா அடுத்தது கிரியையை சொல்லுது. அதனாலதான் யாக்கோபு தெளிவா சொல்லிட்டாரு, கிரியை இல்லா விசுவாசம் செத்துதுன்ட்டாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கிரியையை பத்தி பேசவே இல்லை. அவர் வந்து கிருபையை பற்றி தான் பேசுறாரு, விசுவாசத்தை மட்டும் தான் பேசுறாரு அப்படின்ட்டு சில குரூப் வந்து தவறா நினைச்சிட்டு இருக்கு. அவர் தெளிவா எழுதியிருக்கிறாரு. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தானே எழுதினாரு. அவர் தானே இதை எழுதியிருக்காரு. விசுவாசத்தினால் பெற்றத நிலை கொண்டிருக்கணும். நிலை கொண்டிருக்கிறதுன்றது கிரியை. அது வந்து ஒரு வேர்பு, அது வந்து வினைச்சொல், அது செயல்படுத்துற ஒரு காரியம். அப்ப நாம பெற்ற இந்த ஸ்லாக்கியத்தை, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை நான் விசுவாசத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆனா இதுல நான் நிலை நிற்கணும். அது அவசியம். இதுல நான் நிலை நிற்க வேண்டியது அவசியம். இதை நம்ம விட்டு விலகிடக்கூடாது. இதை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ரட்சிப்பு இழந்து போகாதபடிக்கு நீங்க பிரயாசப்படுங்கள் ஏன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இதை இழந்து போக முடியுமா? நிச்சயமா இழந்து போக முடியும். கிறிஸ்தவமே இந்த இதுல பிரிஞ்சு போய் கிடக்குது. ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவன் இழந்தே போக முடியாதுன்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் பெற்ற ரட்சிப்பை அவனால் இழந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுது. இங்க நிலை கொண்டு இருந்தா மாத்திரம்தான் அடுத்தது என்ன? தேவ மகிமையை அடைவோம்.
இங்க நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த நிலை கொண்டிருந்துன்ற வார்த்தையை தூக்கிட்டு விசுவாசத்தினால் பெற்று தேவ மகிமை அடைவோம்ட்டு பைபாஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நிலை கொண்டு இருக்கிறது கஷ்டம். நம்ம செய்யணும்ல. அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குல்ல. அது கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது இருக்குல்ல. அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குல்ல. அதனால அத நம்ம பைபாஸ் பண்ணிடுறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. விசுவாசத்தினால் பெற்றோமா, அடுத்தது தேவ மகிமை அடைவோம். அங்க போயிருவோம். போ முடியாது. இதுக்கு ஷார்ட் கட்டே கிடையாது. ப்ரொசீஜர் இருக்கு. விசுவாசத்தினால் பெற்றதை அதுல நிலை கொண்டிருந்தா மாத்திரம் தான் தேவ மகிமை அடைவோம். வசனம் தெளிவா சொல்லுது. என் பைபிள்ல அப்படிதான் இருக்கு. உங்க பைபிள்லயும் அப்படிதான் இருக்குன்னு நான் நம்புறேன். இடையில விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம். நம்மளோட அல்டிமேட் கோல் தேவ மகிமை அடையணும். அதுக்காக தான் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு. இப்ப நம்ம அவரிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதுல நம்ம அடையணும் அப்படின்னா நிலை கொண்டிருக்கணும். நம்ம விசுவாசத்துல நிலை கொண்டிருக்கணும். அதுல கண்டினியூவா எந்த நேரமும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சமயங்களிலும் அதுல நம்ம உறுதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னும் மொத்தம் 6 காரியங்கள் இதுல இருக்கு. இந்த ரட்சிப்புல இருக்கிற 6 அம்சங்கள் இருக்கு. இதுல 2 தான் பார்த்திருக்கிறோம். அதாவது தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது அவருடைய பிரசன்னத்துல சேரக்கூடிய அந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது மகிமை நம்பிக்கை இருக்கு, அன்பின் நிச்சயம் இருக்கு, மீட்பின் உறுதி இருக்கு, தேவனில் மன மகிழ்ச்சி இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த ரட்சிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் எபிரேயர் எழுதும்போது சொல்றாரு, அந்த ஆசிரியர் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? அதை பத்தி கவலை இருக்கணும். ஐயோ, என் ரட்சிப்பை நானு எழுந்து போயிடக்கூடாது. சமாதானத்தை பெற்றுக்கிட்டு இருக்கேன். இப்ப தேவனிடத்துல நான் சேரும் சிலாக்கியத்தை பெற்றுக்கிட்டேன். இப்ப அதுல நிலை கொண்டு இருக்கணுமே அப்படின்ற கவலை இருக்கணும். அப்படி கவலை இல்லைன்னா தான் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? தண்டனைக்கு யாரும் நம்ம காப்பாற்ற முடியாது. காப்பாத்துறவரே கை விட்டுட்டோம்னா வேற யார் காப்பாற்ற முடியும்? ரட்சிப்பை கொடுத்தவரையே நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா வேற எது நம்மளை காப்பாத்தும்? வேற என்ன கிரியை நம்மளை காப்பாத்தும்? வேற யார் நம்மளை காப்பாத்த போறா? வேற ஏதாவது ஒரு மீட்பர் வர போறாரா? இயேசு கிறிஸ்துன்ற ஒரே மீட்பர் தான் நமக்கு. அவர் மூலமா ஏற்படுத்தப்பட்டது ஒரே ரட்சிப்பு தான் நமக்கு. அந்த ரட்சிப்பையே நம்ம உதாசீனப்படுத்திட்டோம்னா தன்னைக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. அதனால நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து